ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கடைசி ஓவரில் சிஎஸ்கே அணியின் ஸ்டார் வீரர் தோனி ஹாட்ரிக் சிக்சர் அடித்ததால் இலக்கு 200 ரன்களை தாண்டியது. மும்பை வான்கடா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனை அடுத்து சிஎஸ்கே அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய ரஹானே 5 ரன்களில் சச்சின் ரவீந்திரா 21 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இதனை அடுத்து 4வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ருத்துராஜ் மற்றும் சிவம் தூபே ஆகியோர் அதிரடி விளையாடி ரன்களை குவித்தனர். சிஎஸ்கே அணி தடுமாறப் போகிறது என எதிர்பார்த்த நிலையில் ருத்துராஜ் பட்டையை கிளப்பினார். 33 பந்துகளில் அரை சதம் கடந்த ருத்துராஜ் இன்று சதம் அடிக்கப் போகிறார் என ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் பாண்டியா பந்தை தூக்கி அடிக்க முற்பட்ட போது அது கேட்சாக மாறியது. ருத்துராஜ் 40 பந்துகளில் 69 ரன்கள் சேர்த்திருந்தார். இதில் 5 சிக்சர்களும் 5 பவுண்டரிகளும் அடங்கும். மறுபுறம் சிவம் தூபே தன்னுடைய இயல்பான அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 10 பவுண்டரி 2 சிக்சர் என ருத்ர தாண்டவம் ஆடிய சிவம் தூபே 38 பந்துகளில் 66 ரன்கள் சேர்த்தார். ரேடர் மிட்சல் வழக்கம் போல் சொதப்பி 14 பந்துகளில் 17 ரன்கள் சேர்க்க கடைசி ஓவரில் களமிறங்கிய தோனி 3 இமாலய ஹாட்ரிக் சிக்சர்களை அடித்தார். இதன் மூலம் சிஎஸ்கே அணியின் ஸ்கோர் 206 என எட்டியது. ஒரு கட்டத்தில் சிஎஸ்கே அணி 180 ரன்கள் கூட தொடாது என்ற இக்கட்டான நிலையில் இருந்தது. ஆனால் தோனி தன்னுடைய அதிரடியால் சிஎஸ்கேவை சவாலான இலக்கிற்கு கொண்டு சென்று இருக்கிறார். கடந்த போட்டியின் போது வான்கடா மைதானத்தில் ஆர்சிபி 190 ரன்கள் தான் அடித்தது. ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. தற்போது சிஎஸ்கே நல்ல சவாலை கொடுத்திருக்கின்றது. எனினும் ஆடுகளம் ரன் குவிக்கும் சாதகமாக இருப்பதால் மும்பை அணியின் விக்கெட் விரைவில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சிஎஸ்கே பவுலர்கள் உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.